தமிழ்நாடு கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து 35க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாகவும் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாமக்கல்லில் இன்று பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட தவிக தலைவர் விஜய் அடுத்ததாக கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். விஜயின் பிரச்சாரத்தை காண பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என மக்கள் படையெடுத்து சென்றுள்ளனர். விஜயின் வாகனத்தை நெருங்கி மக்கள் செல்ல செல்ல இடம் போதாமையால் கூட்டம் நெரிசல் அடைந்தது. நெரிசலில் பலர் சிக்கி தவித்துள்ளனர். நெரிசல் காரணமாக பல பெண்கள், முதியவர்கள் மயக்கமடைந்துள்ளனர். பின்னர் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கியதில் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரில் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனையில் சிகிச்சைக்கு மக்கள் அதிகரித்துள்ளதால் அருகிலுள்ள மாநிலத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள், ஊழியர்கள் கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கூட்டத்தில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலரை காணவில்லை என தகவல் வெளியாகியதால் போலீசாரிடம் விஜய் உதவியை கேட்டுள்ளார். நிலைமை மோசமானதும் விஜய் சென்னை நோக்கி பெரும் சோகத்துடன் திரும்பியுள்ளார். இதேவேளை ஆளும் கட்சியினர் உட்பட அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவிப்பதுடன் அப்பகுதிக்கு விரைய உள்ளதாகவும் அறிவித்து வருகின்றனர். அத்துடன் கண்டனத்தையும் வெளியிட்டு வருகின்றனர். ஒரு பிரச்சாரத்தில் சிக்கி தவித்து மக்கள் உயிரிழந்துள்ளமை தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கரூர் பகுதி தற்போது பரபரப்பாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.